பகல் வேஷமா ஏண்டி விட்டு போன லவ் ஃபெயிலியரே உன்னுங்க பின்னாடி அலைவாண்டி இல்லடி இது டான் 2 காலேஜ் பசங்களை கெடுக்க போறான். சரி இது டான் 2 தான். படம் பார்த்துட்டு என்ன ட்ரோல் பண்றீங்களா? அவனே சொல்லிட்டான். சரி வாங்கடி. கிளைமேக்ஸ் வந்துருச்சு, எல்லாம் டைட்டா பிடிச்சிங்க. ஓட்டலான்னு வந்த கிரௌட அப்படியே உட்கார வச்சு மாஸ் பண்ணிட்டாங்க. டான் வேற டிராகன் வேற, எந்த ஒற்றுமையும் இல்ல. இருக்கு, ஆமா ஒற்றுமை இருக்கு. டான்ல பாம் ஒரு அருமையான வசனம் சொல்வாங்கல்ல, பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவங்கள லவ் பண்றதை விட லவ் பண்ண பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்க தான் பிடிக்கும். சும்மா தியேட்டரே குபீர்னு சிரிச்சுது. அந்த சீன் மட்டும் தனியா தெரியும் படத்துல. விஷயம் என்னன்னா, யதார்த்தமே இல்லாம ஒரு டைலாக் வச்சாங்கல்ல டான்ல, அந்த டைலாக் போலவே படம் மொத்தமா எடுத்திருந்தா அதான் டிராகன். எப்படி சொல்ல, யாரடி நீ மோகினி கேரக்டரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சூரிய வம்சம்ல போட்டா என்ன ரியாக்ஷன் வருமோ அந்த மாதிரி யதார்த்தமே இல்லாம டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறது. பட் ஓகே, உழைச்சி சம்பாரிச்ச அவருக்கே ஒரு பாட்டுனா இது ஷார்ட் கட். சோ ஒரே சீன்ல கூட அதை முடிச்சிடலாம். பட் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தது. முக்கியமா அந்த ஐடி சீன்ஸ், அப்புறம் நிறைய சீன் இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு இருந்தாலும் நல்லா தானேயா இருக்கு. எல்லாம் எடுத்திருந்தாலும் நல்லா என்டர்டெயின் பண்ற மாதிரி தானே பண்ணிருக்காங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ட்ரோல் பண்றவங்க பண்ணுங்க, தப்பே இல்ல. ஆனா படம் வரட்டும், அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகட்டும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் என்ன ட்ரெய்லர் இதுன்னு நாமளே ஏன் தப்பா அசியூம் பண்ணிக்கணும்? என்னமா சொல்றான் இவன்? 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்ல. என்னமா அது? வாட் இஸ் திஸ்? கிரிஞ்சி 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 டிஃபைன் கிரிஞ்சி. கரெக்டா பதில் சொல்லுங்கய்யா. ஒரு டைம்ல படிக்கணும், படிச்சாதான் வாழ்க்கை. ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போட்டா லைஃபே நல்லா இருக்கும்னு சொன்னா டே பூமர்ன்றது. காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும் ப்ரோ, ஜாலியா இருக்கலாம், அரியர் எல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னா கிரிஞ்சி கிரிஞ்சின்னு சொல்றது. டேய் சும்மாறா, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் முன்னாடியே அசியூம் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா மிஷ்கின் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனுஷன் ஸ்டேஜ்ல பேசுறப்போ அந்த கண் பார்வை ஆட்டிடியூட் எல்லாம் படத்தோட கம்பேர் பண்றப்போ அவ்வளவு ரியலா செட் ஆச்சு. வெரி ஸ்மார்ட் கை ஆக்சுவலி. I really want him to be in many movies. இன்னும் நிறைய நல்ல படங்கள்ல நடிங்க சார், நல்லா இருக்கும். என்னையா இது பித்தலாட்டமா இருக்கு? ட்ரெய்லர்ல ஒரு சில சீன்ஸை மட்டும் எடுத்து போட்டு காமிச்சாங்க. பாக்குறவங்களா கடிச்சான், இது ஒரு டாக்ஸிக்கா இருக்க போது அது இதுன்னு ஜாம்பி போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருந்தது. சிலர் இன்னும் எக்ஸ்ட்ரீம்கே போய் டான் 2னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனா படத்துல பார்த்தா சர்ப்ரைசிங்கா அந்த இன்டர்வல்ல வந்த கிளிஃப் ஹேங்கர் அவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்து மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் ட்ரெய்லர்ல இதை மட்டும் காமிச்சாலே ஆடியன்ஸ் புல் ஆவாங்க, இந்த படத்துக்குள்ள வருவாங்க. அவங்களுக்கு படம் ஃபர்ஸ்ட் டைம் விட்னஸ் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு டைரக்டர் இவ்வளவு துணிஞ்சு இறங்கின விஷயம் சூப்பரான ஒரு சம்பவம். டிராகன் நேம் வைக்கிற சீக்வன்ஸ்ல இருந்து சக்சஸ்னா என்ன, அவனுக்கு தான் இந்த நிஜமான டிராகன்ற டைட்டில் போகும்னு சொன்னது படத்தை டிஃபரெண்ட் டைமென்ஷனுக்கு மாத்திருக்கு. என்னோட புரிதல்ல என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒன்று சொல்றேன், மேபி உங்களுக்கு ரிலேட் ஆகலாம். ஜாலியா காலேஜ் லைஃபையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்பப்போ பங்கோ அடிச்சு அரியரும் வைக்காம ஒரே ராத்திரியிலாச்சும் படிச்சு டிகிரியை நல்ல மார்க்ல வாங்குவான்ல, அவனும் டிராகன் தான், நானும் டிராகன் தான். உங்களுக்கே கூட ரிலேட் ஆகலாம். அதெல்லாம் விட காதலிச்ச பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு போனாலும் அதை ஒரு சாக்கா வச்சு குடிச்சிட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாம சும்மா கண்ட்ரோல்டா இருப்பான்ல, அவனும் ஒரு ரியல் டான் தான். எத்தனை டீ டோட்ல இருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அது ஜஸ்ட் சினிமா தான்ப்பா. ஆனா எனக்கு அந்த ஹீரோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, பட் அதை நான் சினிமாவா பார்த்து ஜஸ்ட் ரசிக்கிறேன், ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டரா மட்டும் தான் பார்த்தேன்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அவன் டான் இவன் டிராகன் பேசுறீங்களே, சின்ன புள்ளத்தனமா இல்லையான்னு கேட்கலாம். ஆனா இந்த சின்ன சின்ன குவாலிட்டிஸ் தான் மனுஷனோட மன வலிமையை முடிவு பண்ணும், லைஃப்ல அவனோட ஃபியூச்சருக்கான ரூட்டை செலக்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸே இருக்கு. பிரேக்கப்னு சொல்லிட்டு ஒருத்தன் தம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணான், அப்புறம் வேற ஒரு பொண்ணை சந்திச்சு நல்ல லவ் பண்ணாங்க, லவ்வே கிடைச்சிருச்சு. ஆனா அந்த தம் பழக்கத்தை அவனால விடவே முடியல. சில யங்ஸ்டர்ஸ்க்கு சினிமாக்கு முன்னாடி போடுற புகையிலை மற்றும் குட்கு அட்வர்டைஸ்மெண்ட் புரியாது, மண்டிக்கும் ஏறாது. மொபைல் எடுப்பாங்க ரெக்கார்ட் பண்ணலான்னு, பட் அது வந்ததும் செக்னு எரிச்சலாகி ஹீரோ இன்ட்ரோ ஆனதும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறது. இப்ப நானே பார்த்தனே தியேட்டர்ல பழித்துணிய சாங் போட்டதும் அந்த முதல் 10 to 20 செகண்டா ஒருத்தர் ஷூட் பண்ணாரு. அதை உடனே இன்ஸ்டா போயிட்டு ப்ராப்பர் டெக்ஸ்ட், ஃபாண்ட், ஆர்ட்னு எமோஜின் எல்லாம் செலக்ட் பண்ணி நானும் வேலை மணிக்கிட்டு அதை உட்காந்து ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா லைட் வேற அடிக்குது இல்ல, எப்படா ஆஃப் அன் ஹவர்னு பார்த்தா பிளே பேக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ண அப்புறம் தான் அப்லோடே பண்ணாரு. அதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிருச்சு. அப்லோட் பண்ணியாச்சா, பாட்டை பார்க்க சொன்னா இவன் பாட்டுக்கு பாட்டை ஓட்டுறான். சோ அதான் யாரும் அவேர்னஸ் வீடியோவை எடுத்து பாருங்க, புகைப்பிடிச்சா புற்றுநோய் வருது, அதை யாரும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸ்ல போட மாட்டாங்க. ஹீரோ சொல்றதை தான் கேட்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தோணும். படத்துல அப்படி ஹீரோ பண்ண கெத்தா இருக்கு, ஒருவேளை நாமளும் ட்ரை பண்ணா சூப்பரா இருப்போமோ அப்படின்ற ஒரு மைண்ட், அது ஒரு சின்ன தாட் கண்டிப்பா வரும். நான் சொல்றது மெச்சூர்ட் ஆடியன்ஸ் கிடையாது, கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு பேலன்ஸ்டா இல்லாம, அதுக்குன்னு எல்லா யங்ஸ்டர்ஸையும் சொல்லல, கொஞ்சம் ஒரு கேங் இருக்கும், அவங்க அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்க இந்த படம் கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் எத்தனை வாட்டி காலைல கர்ச்சிப் கட்டி இருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் ஒரு காலம். கண்டிப்பா இவரை பத்தி மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஜார்ஜ் மரியான் சார், அவரு என்ன மாதிரி ஆக்டருங்க, அவரு பார்க்க அந்த அவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, அவரால் இன்னோசன்ஸ் கேரக்டரும் பண்ண முடியும், காமெடியும் பண்ண முடியும், சீரியஸாவும் புல் பண்ண முடியும்னு இந்த டிராகன் படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு.
ஆல்ரெடி கைதிலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இங்க இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டா ஃபீல் ஆச்சு. பார்க்கும்போது டேய் அப்பாவியா இருக்காருடா, அவரப்ப ஏமாத்திரியா, நல்லா இருப்பியாடா நீ அப்படின்ற ஒரு ஆர்கானிக் ஃபீல் நமக்கே கிரியேட் ஆச்சு. அப்படி ஒரு சூப்பரான ஆக்டிங். ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஏமாந்து போற மாதிரி தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அப்பா நான் இருக்கண்டான்னு சொல்லும்போது அவர் ஏமாறல, அந்த பாசம் கண்ணை மறைச்சிருக்கு, அவ்வளோ லவ் வச்சிருக்கிற அந்த பையன் மேலன்னு சூப்பரா கன்வே ஆகுது. ப்ரொடெக்டிங் இம் அட் ஆல் காஸ்ட். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் என் பையன் தான், நான் அவனை வெறுக்க மாட்டேன். அவர் நல்லவரா இருக்கிறது தப்பு இல்ல, நீ அந்த நல்ல இதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த அந்த லவ்வுக்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு. அது ஒரு மாதிரி தப்பா கரெக்டான என்னால யோசிக்க முடியல அந்த அப்பா கேரக்டரை. பட் அந்த லவ் பியூரா இருக்கு. அது அந்த மெசேஜ் ஏமாத்த கூடாதுன்றது கன்வே ஆகும் இந்த படம் மூலமான நம்புறேன். கிளைமேக்ஸ்ல ஈஸியா அழ வச்சுட்டாரு. அவர் லைட்டா கண்ணை கசக்குனா போதும் போல இருக்கு. நல்லா எழுதுட்டங்க. அப்பா கேரக்டர் இப்படி இருக்கும்போது அம்மா தான் இன்னும் மெச்சூரா அவன் பண்றது மேல லைட்டா சில டவுட் இருக்கிற மாதிரியே கூட்டிட்டு போனாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் இனிமேட்டு யூடியூப் மட்டும் தான் சொல்ல தேவையில்ல, ஆக்டர்ஸ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி ரொம்ப இந்த கிரிஞ்செல்லாம் எதுவுமே பண்ணாம எப்படி ஆடியன்ஸை ஜென்யூனா சிரிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரான வைப் அவங்க ரெண்டு பேர் கேரக்டர்லயும் ஃபீல் ஆச்சு. டைரக்டர் அஸ்வத் மீன் பண்ணியிருக்காருங்க எல்லா வேர்ட்ஸையும். அந்த மொட்டைமாடி பார்ட்டி தான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ. அது அந்த இதுல ரெண்டு பேரோட கேரக்டரையும் நான் சூப்பரா டிஃபைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்தமா போனமான இருக்காது. யூ வில் ஹேவ் இம்பார்ட்டன்ஸ். உங்க கேரக்டரை கண்டிப்பா டிஃபைன் பண்ணிருக்குன்னு சொன்னாரு. ஓகே, எல்லா டேரக்டரும் ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ற ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்பீச் தானே நினைச்சேன். பட் அங்க ஒரு ரைட்டிங் இருக்கு. அந்த கேரக்டரை சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. சூப்பரான ஒர்க் அது. பிகாஸ் நான் உங்க வீடியோ பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த மொட்டைமாடி பார்ட்டி டிராகன் கூட பாக்குறேன். அதுக்கப்புறம் தியேட்டர்ல விசில் அடிக்கிறாங்க. ஓகே, பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியுது. பட் எனக்கு அவங்களை பிடிச்சிருச்சு அந்த கேரக்டரை பார்க்கும்போது. அப்ப அது நல்ல ரேட்டிங் தானே. லவ் சீக்வன்ஸும் முடிஞ்ச வரைக்கும் டீசென்ட்டா பிரசன்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லர்ல வந்த மாதிரி ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா, ட்ரெய்லர்ல பிரதீப்பும் அனுபாமா அந்த ரெண்டு கேரக்டரும் பிரேக்கப் பண்ற ஒரு சீன் இருக்கும். எக்ஸாக்ட்டா அந்த மொமெண்ட்ல நீ எனக்கு வேணும்னு சொல்லும்போது இடி இடிச்சு மழை பெய்யும். செகண்டா இன்னொரு ப்ரொபோசல் வரும்ல, லைக் அந்த ஐடி ஜாப் எல்லாம் கிடைச்ச அப்புறம் பல்லவி அந்த கேரக்டர் கூட ரோட்ல போகும்போது அவங்க ஒரு செக்லிஸ்ட் எல்லாம் டிக் பண்ணிட்டே வருவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்ல அந்த பாக்ஸ் எல்லாமே டிக் ஆகி முடிச்சதும் ஓகே சொல்ற டைம்ல கரெக்டா இடி இடிக்கும். மழையில பிரிஞ்ச காதல் திரும்ப மழையிலே சேரும். ராகவனோட பிசிக் படத்துல லீனா இருக்கும். அதுக்காக ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாம எடுக்க கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள என்ன கான்செப்ட் வைக்க முடியும், முடிஞ்சா அடிக்க வந்தவங்களே வச்சு ஹீரோவை எப்படி ட்ரோல் பண்ண முடியும்னு ஆடியன்ஸ் கூட அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி சில கான்செப்டை வச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸை பிளான் பண்ணி சூப்பரா அமைச்சாங்க. சில படங்கள்ல பொண்ணுங்களை அப்ஜெக்டிஃபை பண்ணி எஸ் இவ அந்த மாதிரி தான் கொஞ்சம் தப்பா காமிக்கலாம், அப்பதான் ஸ்கோர் பண்ண முடியும்னு சில கேரக்டரை எழுதுவாங்க. எந்த படம்னு மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனா நிறைய படங்கள் இருக்கு, ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த டிராகன் படத்துல கீர்த்தி பல்லவி ரெண்டு கேரக்டரையும் கொஞ்சம் கூட அன்யூஷுவலா எந்த ஒரு வகையிலும் தப்பா காமிக்கல. என்ன நடக்குமோ என்ன இருக்கோ அதை சூப்பரா பிரசன்ட் பண்ணாங்க. அவங்க பண்ணது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். இப்படி ஒரு பையனை வச்சுட்டு ஃபியூச்சர்னு ஒன்று இருக்காது, சோ லெட்ஸ் பிரேக் அப்னு சொன்னது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரொம்ப கரெக்ட். இன்னொன்னு அந்த பல்லவி கேரக்டர் எனக்கு போய் சொன்னா பிடிக்காது, அதனால ஒரு பெரிய ட்ராமாலே நான் மாட்டிருக்கேன். என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லுன்ற டைம்லயும் அந்த டிராகன் கேரக்டர் மீறி போய் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சோ அதனால ஏன் அவன் மன்னிக்கணும். இப்படி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த படத்தை பத்தி பேசலாம். முடிஞ்ச நான் எல்லாமே ஷார்ட்ஸா சொல்றேன். ஷார்ட்ஸ்ல நம்ம நிறைய கண்டென்ட் காயின் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பிளான் வச்சிருக்கேன். முடிஞ்சா ஷார்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி கண்டென்ட் கண்டிப்பா போடுவேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, முடிஞ்சா அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் சினிமாவை தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் இங்க அதை என்னால சொல்ல முடியல, அதனால அங்க சொல்ல ட்ரை பண்றேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டிடியூட் காட்டுற டைரக்டர்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஆட்டிடியூட் இல்லங்க, கான்ஃபிடன்ஸ். அவர் ஒர்க்கு மேல அவருக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, நல்லா லைஃப்ல வளரணும், மாசா இருக்கணும், சொசைட்டில கெத்தா நடக்கணும்னு. அது அவர் பண்ணா அது ஆட்டிடியூட் ஆயிடுமா? அதுக்கு பேரு கான்ஃபிடன்ஸ். அதே கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் லைஃப் இன்னும் சூப்பரா போகும். அது கொஞ்சம் வெளியே காமிக்கும் போது ஆட்டிடியூடு நம்ம உட்காரான அடக்க கூடாது. அவர் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பையன்கிட்ட நாம சேலஞ்ச் பண்ணணும், எதிர்க்க நிக்கணும்னா நமக்கு எவ்வளவு ஸ்கில் வேணும், அதே கான்ஃபிடன்ஸ் வேணும். சோ அதை டெவலப் பண்ணிக்கணுமே தவிர நீ இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, வாய் பேசக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. அவர் சொன்னதை செஞ்சாரு, சோ அந்த கான்ஃபிடன்ஸ் தப்பே இல்ல. சோ ரைட்டுங்க, படத்தை பத்தி பேசுறேன்னு ஆரம்பிச்சு படத்தையும் ரியல் லைஃபையும் கனெக்ட் பண்ணி நிறைய பேசியாச்சு. ஓடிடில ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் டீடைல்டா படத்தை பத்தி பேசலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.